உங்களோட இ-சேவை சர்டிஃபிகேட்டில் கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அது உங்கள் மொபைல் வழியாகவே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மொபைல் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் சர்ச் பாரில் இ-சேவை அப்படின்னு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கீழே வரும் பாருங்க, டிஎன்இஜின்னு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் வரும். இதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். நெக்ஸ்ட் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படின்னு பார்த்துங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்க. பேசிக்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் தேவைப்படும், அதனால் அந்த சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் இப்படி தான் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் டிலீட் ஆகி போகும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து கேட்கும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும், எவ்வளோ பேமெண்ட் ஆகும், அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம இது கேன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். கீழே ப்ராசஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இப்போ உங்கள் நம்பரில் உங்கள் ஆல்ரெடி கேன் இருக்கா என்னான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆதார் நம்பரை இதில் வந்து நான் 6 ஆதார் இருக்குது பாருங்கள், அதில் போட்டு ஆதார் நம்பரை சர்ச்சுன்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். நான் இப்போ ஆதார் நம்பர் போட்டுட்டேன். கீழே சர்ச்சுன்னு கொடுத்தோம்னா ஆதார் இருக்கா, இப்போ அதில் எந்த விதமான கேன் நம்பர் இல்லை, அதனால் நம்ம புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும். அதனால் நான் இப்போ வந்து புதுசாக மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டு, அதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து திருவா, திருமதியா, ஸ்ரீமதி அதெல்லாம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் நேமு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கணும், அதேமாதிரி தமிழ்லேயும் டைப் பண்ணணும். அதுமாரி ஜெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஜெண்டரும் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே வந்து அது ஏதாச்சும் கொடுத்தா தான் அதில் வந்து என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு ஆப்ஷன் வரும். நான் இப்போ பேசிக்காக திருன்னு கொடுத்துக்கிறேன். ஜெண்டரில் வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் திருமண நிலை கேட்கும், மேரிடா அன்மேரிடா அப்படின்னு பார்த்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அது கரெக்டாக பார்த்து கொடுத்துங்க. ஏன்னா இதில் வந்து உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதை அடுத்தது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபாதர் அதாவது மதராச்சும் கொடுக்கணும். அதில் ஃபாதர் கொடுத்துட்டு அவங்க நேமு தமிழ்லேயும் அவங்க நேம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாரி மதர் நேமும் இங்கிலீஷும் தமிழும் டைப் பண்ணணும். அப்புறம் வந்து மதம் கேட்பாங்க, அது என்ன மதமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட மதத்தை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கேட்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது வந்து வேலை, என்ன வேலைன்னு கேட்பாங்க, அதில் வந்து என்ன ஒர்க்கோ அதை போடுங்க. இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டில் நான் ஸ்டேட்டட்னு இருக்கும், நான் ஸ்டேட்டட்னு அதை கிளிக் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அடுத்து வந்து தாலுக்கா, ரெவன்யூ வில்லேஜ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் உள்ள மாதிரி அட்ரஸை இதில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா திரும்பி பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு கேட்கும், அதை டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் கேட்பாங்க, அதை கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அதை கொடுத்து நீங்கள் கேன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு டேரெக்டாக அந்த டீட்டெயில் ஃபுல் பண்ணிட்டு இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துங்க. கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி ஜென்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக என்னன்னு செக் பண்ணிங்க. மேலே ஸ்க்ரோல் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து முக்கியமாக வந்து டேட் ஆஃப் பர்த்து, நேம் அது மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. அதுதான் இங்கே கரெக்ஷன் பண்ண முடியாது. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குது. ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு பாருங்க, ஆதார் நம்பரு, நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எனக்கு கேன் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, கேன் நம்பர் வந்துருச்சு. இதை வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் உங்களுக்கு வந்து மொபைல் வழியாகவே சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம், இ-சேவை சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா
நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.